ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சிவி வேர்ல்டு சேனலில் அழகழகான ஐம்பொன் நகைகளை ரொம்ப தரமான விலையில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு அழகான தோடு தொங்கல் கீழே பார்த்திங்களா, முத்து முத்தாக தொங்குது பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. கோல்டு மாடல்லையே இருக்குது, கோல்டு ஃபினிஷிங்லேயே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு 3/4 பவுன் கோல்டு தோடு மாதிரியே தான் இருக்குது. நீங்கள் போட்டிருந்தா கூட இது எல்லாருமே கோல்டுன்னு தான் நினைப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சிகப்பு கல்லும் வெள்ளை கல்லும் கொடுத்துருக்காங்க. கல்லெல்லாம் கூட தங்கத்துக்கு வைக்கிற கல் தான் கொடுத்துருக்காங்க. பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால தான் இப்போ நாங்கள் எங்களுடைய கோடு நம்பர் ஒன்று அதில் கொடுத்துருக்கோம் பாருங்களேன். உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் சொன்னீங்கன்னாவே நீங்கள் என்ன பொருள் கேட்குறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படிங்கிறவங்க இந்த நம்பரை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அழகான தோடு ஜிமிக்கி, அப்படியே கோல்டு டிசைனில் கோல்டு கலரில் அப்படியே HSL கோல்டு மாதிரியே தான் இருக்குது. ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு தோடு ஜிமிக்கி. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அப்படி இல்லைனா இந்த கோடு நம்பரை எங்களுக்கு சொல்லுங்கள். இதுக்கு நம்பர் பார்த்திங்கன்னா E304 அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நம்பரை நீங்கள் சொல்லணும். ரொம்ப அழகாகவும் ரொம்ப டிசைன் அருமையாகவும் தங்கம் போலவே இருக்குது. இதோட ரேட் எல்லாமே நாங்கள் இதிலேயே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரேட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா, டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னாலுமே ஓகே, நம்பர் சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நெக்லஸ், ரொம்ப சூப்பரான ரொம்ப அருமையான ஒரு நெக்லஸுங்க. அது போட்டிருந்தாவே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பட்டுப்புடவை கட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த நெக்லஸ் போட்டுட்டு போனோம்னா அருமையாக சூப்பராக இருக்கும். தங்கம் மாதிரியே தான் இருக்கும். இப்போ சுடிதாருக்கும் இது நல்லாயிருக்கும். இப்போது சுடி போட்டிருக்கோம், அதுக்கு மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி இது போட்டுக்கலாம் அப்படின்னாலும் ரொம்ப அழகாக இருக்கும். போட்டுட்டு போகலாம். பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் இந்த கோடு நம்பரை சொல்லிவிடுங்க. இதோட ப்ரைஸும் ஸ்க்ரீன்லேயே வருது. என்ன ப்ரைஸ் கூட இருக்குதே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. தரத்துக்கான விலை தான் அது. ரொம்ப தரமான பொருள் நம்மளுடையது. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் 3 வருஷம் ஆனால் கூட 4 வருஷம் ஆனால் கூட அப்படியே தான் இருக்கும். ஏன்னா ரெகுலர் வேர் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேணால் போட்டு போயிட்டு திரும்பி கழட்டி வச்சுருவோம் இல்லையா. கழட்டி வைக்கும்போது நம்ம நகை பாக்ஸில் வைக்கக்கூடாது. இந்த வெல்வெட் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வைக்காமல் நார்மலான ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னாலே அது 4 வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு திரும்பி அதே மாதிரி கவரில் போட்டு வச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐம்பொன் கல் முகப்பு செயின். இதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள். அப்படியே தங்கம் போலவே டிசைன் உள்ள செயின் அது. இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொலுசு. நடுவில் முத்து வச்சுருக்காங்க, 2 பக்கமும் கோல்டு பால் வச்சுருக்காங்க. நல்ல மெலிசான கொலுசு தான். நல்ல காலேஜ் மாடல்லேருந்து காலேஜ் போகிற பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் போட்டுக்கலாம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இல்லைனா கோடு நம்பரை சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா HSL தங்கம் போலவே இருக்கிற வளையல். சூப்பராக இருக்குது பாருங்களேன். இது கட்டிங் வளையல். இந்த கட்டிங் வளையல் கோல்டில் தான் இந்த மாதிரி வரும். இதே போல் இப்போ நமக்கு செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ப்ரைஸும் ஸ்க்ரீன்லேயே வருது. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியாதவங்க கோட் நம்பர் சொல்லிவிடுங்க. அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே வரி வரியாக அந்த கட்டிங் இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு. கோல்டு மாடலு, கோல்டு ஃபினிஷிங் அப்படியே இருக்குது. அந்த கட்டிங்லலாம் ஒரு கூட கூட முன்ன பின்ன கூட குறைச்சி அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படியே ஒரே சேமாக இருக்குது. அழகாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல்டு மாடல் தோடு ஜிமிக்கி. நம்ம அந்த மாதிரி ஜே தோடில் போட்டிருப்போம் கோல்டில். ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளுடைய இதுலேயுமே நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம் ஜே தோடில். இப்போ ஜே இல்லாமல் அப்படியே நேராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு குட்டி ஜிமிக்கி.
அந்த குட்டி ஜிமிக்கிக்குள்ளே ஒரு குட்டி பால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க. இல்லைனா கோடு நம்பரை சொல்லிவிட்டு வாங்கிக்கோங்க. இதெல்லாம் நார்மலான ஒரு ப்ளைன் கம்மல். இதெல்லாம் வந்து முன்னாடிலாம் நம்ம போட்டிருப்போம் இல்லையா, ட்ரெடிஷ்னல் கம்மல் தான் இது. மேலே இருக்க மாங்காய் கம்மல் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு பச்சை கலர் கல், சிகப்பு கலர் கல் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம இதில் கல் இல்லாமல் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதே போல் தான் இந்த தோடுகளும். எல்லா தோடுமே பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு ப்ளைன் தோடு, கோல்டு மாடல்லையே இருக்கும், கோல்டு ஃபினிஷிங்லேயே இருக்கும். பின்னாடி திருகாணியும் வந்து நமக்கு திருகு தான் கொடுத்துருப்பாங்க. நல்லா அழகாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் வளையல், அழகான டிசைன் வளையல் பார்த்திங்கன்னா இதுவும் கட்டிங் மாடல் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்களேன். அந்த கட்டிங்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பளபளன்னு மின்னுது பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே HSL கோல்டு மாதிரியே இருக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க. இல்லைனா கோடு நம்பர் சொல்லி வாங்கிக்கோங்க. சூப்பர், எவ்வளோ அழகாக மின்னுது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து முகப்பு செயின், ஒரு குண்டு, ஒரு நடுவில் இருக்கிறது வந்து குழா மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது குண்டு, இதுவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த டிசைனே. முகப்பில் செயினும் வந்து நமக்கு தங்கத்தில் கொடுக்குறாங்க இல்லையா, அதே மாடல் செயின் தான். இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து 8 பிடி செயின், ஒரு 3 பவுனு அந்த மாதிரி மதிப்பு உள்ளதாக இருக்கும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இது வந்து முத்துனால் செய்யப்பட்ட ஒரு செயின், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு நியூ மாடலாக இருக்குது. நடுவில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. குட்டி சின்ன சின்ன முத்துவாக கொடுத்துருக்காங்க 2 சைடும். இதுவுமே வந்து HSL கோல்டு மாடல் தான். கோல்டில் வந்து இந்த மாதிரி மாடல் நானும் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கோல்டு மாடல்லே செஞ்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக, ரொம்ப அருமையாக இருக்குது. இது ஒரு 8 பிடி செயின் இருக்குது இல்லைங்களா, அந்த லென்த்து வரும். ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு வந்து கருகமணி செயின் பாருங்கள். கருகமணி வந்து நடுவில் கருகமணி கொடுத்துருக்காங்க, கோல்டு பால் கொடுத்துருக்காங்க, டபுள் லேயரில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. தங்கத்தில் வந்து இந்த கருகமணி வச்சு கட்டி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியே இருக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாங்கிக்கலாம். உடனே வாட்ஸ்அப் போயிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கிக்கலாம். இந்த கம்மலும் நல்ல ஒரு கோல்டு ஃபினிஷிங்கில் உள்ள ரொம்ப அருமையான ஒரு கம்மல். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கோடு நம்பர் சொல்லிவிட்டு வாங்கிக்கோங்க. நிறைய பேர் வந்து கொஞ்சம் லேட் பண்ணி வாங்குறீங்க. ஷோல்டர்னு சொல்லிட்டோம்னா கொஞ்சம் வருத்தப்படுறீங்க வேணுமே அப்படிங்கிறதுக்காக. நாங்கள் எத்தனை பீஸ் எடுத்தாலுமே வந்து அது எல்லாமே விற்று போயிடுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வாங்கிக்கோங்க. வேணுங்கிறவங்க உடனே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் போயிடுங்க. இது ஒரு HSL அப்படியே கோல்டு மாதிரியே உள்ள ஒரு தோடு. இந்த கீழே இருக்க ட்ராப்ஸ்லாம் பார்த்திங்களா, எல்லாத்துலேயுமே கல் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது. டிசைனே ரொம்ப நியூ மாடலாக ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து பட்டை வளையல், கெடா வளையல்னு சொல்லுவாங்களா, ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்காது. நார்மலாக ஒரு பட்டை வளையல் மாதிரி இருக்கும். இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கட்டிங்லலாம் நல்ல ஒரு ஷைனிங்காக, ஃபினிஷிங் நல்லா அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்கும் இந்த வளையலுமே. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க. இல்லைனா கோடு நம்பரை சொல்லி வாங்கிக்கோங்க.